மதுரையில் இருக்கும் சிந்தரை பெருமாள், இந்த வேலை நிறுத்தத்தினால் போக்குவரத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா மதுரையில்? உமாகதிர், அதாவது மதுரையை பொறுத்தவரை அரசு தரப்பில், அதாவது மதுரை மண்டலம் மற்றும் இந்த விருதுநகர் திண்டுக்கல் மண்டலத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அனைத்து பேருந்துகளும் முறையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே உள்ள பணியாளர்கள், அதாவது தொழிற்சங்கங்கள், வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் தொழிற்சங்கங்களை தவிர பிற பணியாளர்களை வைத்து, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட ஆதரவு தொழிற்சங்கங்கள் உள்ள பணியாளர்களை வைத்து நாங்கள் இயக்க வருகிறோம், பாதிப்பு எதுவும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கள நிலவரம் அவ்வாறு இல்லை. நாம் மதுரை மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பார்த்தபோது நிச்சயமாக பாதிப்பு இருக்கிறது. அதாவது 50% பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்படுவது நன்றாக தெரிகிறது. முக்கியமாக திடீரென்று இந்த வேலைநிறுத்தம் தொடங்கப்பட்டிருப்பதால், அதாவது இவர்களுக்கு மாற்று, அதாவது தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத தவிர பிற தொழிலாளர்களை வைத்து இயக்குவதில் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு நாள் 2 நாளுக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவர்கள் இதை சமாளித்திருக்கக்கூடும் என்று தொழிலாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அரசு மண்டல தரப்பில், போக்குவரத்து துறை மண்டல அலுவலர் தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால் 200 பேருந்துகள் மட்டும்தான் குறைவாக இருக்கிறது, மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பேருந்து நிலையத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் அவர்களை இயக்குவதற்கான பணியாளர்கள், கண்டக்டர், டிரைவர் இப்படி உள்ளிட்ட இவர்கள் எல்லாம் குறைவாகவே இருக்கிறார்கள். பல இடங்களில் அதாவது சீருடைகளை இல்லாமல் இயக்குவதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம், அவசர கோலத்தில் டிரைவர், கண்டக்டர்களை தேடி பிடித்து இயக்கும் ஒரு நிலை தான் மதுரையில் இருக்கிறது. உமாகதிர், சிந்தலை பெருமாள், மதுரையின் முக்கிய இடமான மாட்டுத்தாவணியில் தற்போது பேருந்துகள், ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு இருப்பினும் அங்கு பயணிகளின் வரத்து எப்படி இருக்கிறது? பயணிகள் என்ன சொல்கிறார்கள்? பயணிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே நேற்று வந்தவர்கள் வந்துவிட்டாலும் கூட இன்று இந்த கோயில்களுக்கு செல்பவர்கள், அருகாமையில் உள்ள மாவட்டங்களுக்கு செல்பவர்கள், இந்த விருப்ப நாளுக்காக வெளியூர் செல்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு இது பாதிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் பல பேரிடம் நாம் கேட்டபோது எதிர்பார்த்த பேருந்துகள் இல்லை, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு அந்த பேருந்து கிடைப்பதில்லை. எனவே மாற்று பேருந்துகள், எந்த பேருந்துகள் வருகின்றன, எத்தனை மணிக்கு இயக்கப்படுகின்றன என்ற ஒரு குழப்பத்தில் தான் பயணிகள் இருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இது பயணிகளுக்கு ஒரு பாதிப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதேபோல் இன்று மதியமோ அல்லது மாலைக்குள்ளேயோ தற்போது இயங்கும் பேருந்துகளுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டு மாலைக்குள் இன்னும் அதிகமான பேருந்து இயக்கத்திற்கு பாதிப்பு வரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், திடீரென்று இவர்களுக்கெல்லாம் பணி வழங்கியிருப்பதால் இவர்களுக்கு மாற்று பணிகள், அதாவது காலையிலிருந்து சாயங்காலம் வரை ஓட்டுபவர்கள் மீண்டும் அடுத்த 4 மணி வரை ஓட்டுவதற்கு ஆள் கிடைக்காமல் போவதற்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. உமாகதிர், சிந்தலை பெருமாள், நெல்லையில் அந்த அளவுக்கு போக்குவரத்தில் பாதிப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நாகராஜன். இந்த நிலையில் தற்போது மதுரையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பேருந்து நிலையங்களில் செய்யப்பட்டிருக்கின்றன? அதாவது போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் இல்லை. எந்த ஒரு மக்களுக்கு வந்து, அதாவது அடையாள வேலைநிறுத்தமாகத்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்பதால் வேறு எந்த ஒரு போராட்டங்கள் எதுவும் இங்கே நடைபெறவில்லை. எனவே காவல்துறையினர் ஆங்காங்கே இயல்பாகவே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக அதற்கான காவல்துறை முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் பேருந்து இயக்கத்தில் மதுரையில் தொய்வு ஏற்பட்டிருப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பல பேருந்துகள் நாம் நிறுத்தி வைக்கப்பது பார்த்திருக்கிறோம். ஆனால் இயக்குவதற்கான அந்த டிரைவர், கண்டக்டர்கள் முறையாக இல்லை, அந்த அளவில் இருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொறுத்தவரை மதுரையில் எந்த பாதிப்பும் இல்லை. பயணிகள் தற்போது வரையிலுமே தேவையான பேருந்துகள் கிடைக்காமல் அவர்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக பெருமாள், நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது நெல்லையில் நாகராஜன், அங்கிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? உமா, அதாவது இங்கே நெல்லையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பேருந்துகள் எந்த ஒரு தட்டுப்பாடும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல் கட்டமாக, அதாவது நேற்று இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட பின்னரே, அதாவது வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட பின்னரே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதாவது அண்ணா தொழிற்சங்கம், அதற்கு ஆதரவான தொழிற்சங்கங்களை கொண்டு இந்த பேருந்தில் ஓட்டுநர், வாகனர்களோ எந்த ஒரு பணியிடங்களுக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னமே திட்டமிடப்பட்டதாக போக்குவரத்து தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே இங்கு பேருந்துகளுக்கு குறைவில்லை, அதே போல பேருந்துகளில் வாகன ஓட்டுநர்களோட எண்ணிக்கையும் குறைவில்லை. எனவே சாதாரணமாக இயங்குவதாக தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாது இங்கே குடும்பமாக ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்கு கண்டிப்பாக பேருந்துகளின் தேவை முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அதிகமாக கிராமங்களை இணைக்கக்கூடிய பகுதி தான் நெல்லையாக இருக்கிறது. எனவே இந்த நெல்லை சந்திப்பு பழைய பேருந்து நிலையம், நாம் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையமாகட்டும், இரண்டிலுமே போக்குவரத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயங்குகிறது. இது குறித்து பேசுவதற்கு இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். சார் சொல்லுங்க, இந்த பேருந்து நிலையம் இங்கே பிரச்சனை உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம், அதாவது ஒரு நாள் வேலை நிறுத்தம் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கா? உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா, பொதுவாக மற்ற நாள்களாவது கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கூட்டங்கள் ஒன்றும் ரொம்ப தெரியல, ஒரு பாதிப்பாக தெரியல.
எங்களை பொறுத்தளவு இன்னைக்கு ஃப்ரீயாக தான் வந்திருக்கோம். நாங்கள் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதி செல்றீங்க? தென்காசி பவுர் சத்திரத்துலேருந்து வந்திருக்கோம். தென்காசியிலேருந்து வந்திருக்கோம். தென்காசி பவுர் சத்திரம் அந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு வந்த மாதிரி தெரில. எங்களுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸில் வர்றது. ஆமாம். அதே போல் மற்றொரு ஆசிரியர் நம்மோடு இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இந்த மாதிரி வேலை நிறுத்தத்தினால ஏதாவது பாதிப்பு இருக்கா? உங்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேலை நிறுத்தத்தால் பாதிப்பு இல்லைனாலும் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சில சலுகைகளை அரசு அறிவித்தே ஆகணும். ஏன்னா மக்களோடு அவங்களும் தொடர்போடு இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுடைய பொதுமக்கள் சார்பால் எங்களோட விருப்பம். உமா, அதாவது ஒரு பக்கம் பேருந்துகள் இயக்கப்படுவது சாதாரணமாக இயங்கினாலும் மக்களும் நினைக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆதரவான, அதாவது மக்களோடு தொடர்புடைய அந்த போக்குவரத்து துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நிரந்தரமான ஒரு ஊதியம் உயர்வு என்பது கண்டிப்பாக வேண்டும். அதற்கு அதாவது மக்களோடு தொடர்புடைய அந்த பேருந்துகளை இயக்குவதால் கண்டிப்பாக அவர்களுக்கான தேவைகளை அரசு செய்து தர வேண்டும் என்று பொதுமக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. உமா.